வணக்கம் நண்பர்களே. இந்த பயனிலை சொல்லாமைங்கிற அதிகாரத்துல நாம 2 குறள் பார்த்துட்டோம். இப்போ 3வது குறள் நாம பார்க்கணும். அடுத்தது அந்த 3வது குறள அந்த 2வது குறளுக்கு ஒட்டி அது ஒரு ரொம்ப நேச்சுரலா திருவள்ளுவர் சொல்லுவார். ரொம்ப ஒரு சுலபமா அந்த குறள் அமைஞ்சிருக்கு பாருங்க. எப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அ நயனிலன் என்பது சொல்லும். ஒருத்தன் பேசுற பேச்சு, இவன் பேச்சுல ஒண்ணும் பெரிய பிரயோஜனம் இல்ல. அப்படிங்கிறத நயனிலன் என்பது சொல்லும். எது சொல்லும்? அது சொல்றாரு. நயனிலன் அந்த ஆளையே அவர் சொல்றாரு. நயனிலன் நயனிலன் என்பது சொல்லும். பயனில பாரித்துரைக்கும் உரை. இவன் சரியா ஒண்ணும் இவன் இது பண்ண மாட்டானே, பேச மாட்டானே. இவன் பேசுறது அஹ், அஹ், ஒரு நன்மையான ஒரு காரியங்கள் அந்த இதெல்லாம் இருக்காது இந்த பேச்சுல. அது வெறுமையா ஒரு தீமைகளை உருவாக்குற மாதிரி தானே இந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நயனில என்பது சொல்லும். எது சொல்லும்? அந்த பேச்சு சொல்லும். அது எப்படியா இருக்கும்னா, பயனில பாரித்துரைக்கும் உரை. அந்த பேச்சுல இவன் சரியான ஆள் இல்லைங்கிறத என்ன சொல்லும்னா, வந்து ஆம், முழங்குவான். மேடையில முழங்குவான். பாரித்துரைக்கும். அதாவது ரொம்ப அதிகமா பேசுவான். இது அப்படியாக்கும், அது அப்படியாக்கும். அந்த மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒரு பயனற்ற சொற்களை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி, இங்க இவர் கைலாயத்துக்கு ஏறினாரு, இவர் அங்க ஏறினாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொற்களை எல்லாம் பார்த்து ஏதோ எல்லாம் இது பண்ண மாதிரி பாரித்துரைக்கும் உரை. அப்ப இத பார்த்த உடனேயே இவன் நீட்டி முழங்குறத பார்த்த உடனேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இவன் நயனிலன் என்பது சொன்ன. இவன் நல்ல பேச்சு இவங்கிட்ட இருந்து வராது. இவங்கிட்ட இருந்து நல்ல கருத்துக்கள் வராது. நயனிலன் என்பது சொல்லும். பயனில பாரித்துரைக்கும் உரை. இப்படியே பயனற்ற சொற்களையே இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த 3வது சொல்றாரு பாருங்க. முதல்ல உனக்கு ஒண்ணு நீ கேலிக்கு உள்ளாக. அதுக்கு அப்புறம் நீங்க நீ செய்யக்கூடியது அந்த தீது தன்னுடைய நண்பர்களுக்கு செய்த தீதை விட இது ஒரு பெரிய காரியம். 3வது நீ ஒரு சரியானவன் இல்லை. நயனிலன் என்பது சொல்லும். இது என்ன சொல்றாருன்னா, பயனில பாரித்துரைக்கு உரை. நீ எங்க போனாலும் இந்த மாதிரி இந்த பயனற்ற சொற்களையே நீ முழுக்க பேசிட்டு போறது. இத நீட்டி முழங்கிட்டு நீ போற. ஆனா உன்னுடைய பேச்சினால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு மக்களுக்கு அத அதனால எந்த பயனும் இல்லாம போகுது.
ஈவன் வந்து மற்ற இதுகளை விடுங்க. ஒரு ஒரு பேச்ச கேட்கும் பொழுது, ஆனா வந்து இந்த பேச்சாளிகள் வந்து அத கவனிக்கணும். அத முதல்ல வந்து நீங்க கேலியா கூடாது. நீங்க வந்து அந்த அ முகம் சுளிக்கும்படி பேசி நீங்க வந்து கேலிக்கு உள்ளாகாதீங்க. அதுக்கப்புறம் வந்துகிட்டு அ உங்களுடைய வார்த்தை வந்து அந்த தீமை செய்யறத விட ஒரு மோசமா வந்து அது ஆகக்கூடாது. ஒரு நண்பருக்கு வந்து தீமை செய்யறத விட மோசமாக அதனுடைய விளைவுகள் வந்து இருக்கக்கூடாது. அப்போ 3வது வந்து அவரு என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, "நயனிலான் நயனிலன் என்பது சொல்லும் அ பயனில பாதித்துரைக்கும் குறை." அப்ப நீ வந்து 3வதா வந்து அது என்னன்னா, நீ வந்து இந்த மாரி வந்து அ ஒரு பயனற்ற சொற்களை வந்து நீ சொல்லும் பொழுது, நீ உன்னுடைய பேச்சுக்கள் எல்லாமே பயனற்று போயிரும். இந்த இடத்துக்கு வந்து நீ போய் என்ன ஒரு இத பேசினாலும், ஒரு பயன் கிடைக்கிற மாரி வந்து அந்த கூட்டத்துல உள்ளவங்களுக்கு, அந்த மக்களுக்கு, அந்த எல்லா மக்களும் இந்த பேச்சினால வந்து பயனடையணும். விளையாட்டான காரியம் இல்ல. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, ஆ வந்துட்டு பையங்க வந்து சாயங்காலம் வந்தாச்சுன்னா பள்ளிக்கூடத்துல என்னடா இருக்கு, என்ன ஏதுன்னு கேட்டாச்சுன்னா, டீச்சர் என்ன சொல்லி குடுத்தாங்கன்னா, அத வந்து அவங்க வந்து இந்த சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத அப்படி சொன்னாங்க. அப்புறம் இந்த இது இத அத வந்து ஒழுங்கா எழுதுனியா? அவனுக்கு புரிஞ்சா தானே எழுதுவான். அந்த இதுகள எல்லாத்தையுமே வந்து படிச்சு குடுக்குற இடங்கள்ல, அந்த தெளிவான அந்த பாடத்தை வந்து அத அதுவும் அதான் பயனிலை சொல்லாமை தானே அது. அப்படி பள்ளிக்கூடங்கள்ல வந்து அந்த ஆசிரியர்கள், அவங்க ஆண் ஆசிரியர்களோ, பெண் ஆசிரியர்களோ, அவங்க வந்து அந்த பயனற்ற சொற்கள் மாதிரி தானே வந்து அந்த பாடங்களை வந்து சும்மா எதையோ குறிச்சு குடுத்தேன், இத நீ படி, இத மனப்பாடம் பண்ணு, இப்படின்னு போகும்போது என்ன பயன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா, அதே சமயத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த எழுத்துக்கள வந்து கற்பித்து, அத வந்து சொல்லிக் குடுக்கும்போது அவன் வந்து எப்படி படிக்கிறான்? அவன் பிற்காலத்துல வந்து இந்த எத்தன பிள்ளைகள் வந்து எழுத்தே தமிழ் எழுத்தே தெரியாம 8ஆப்புக்கு வருது. 10ஆப்புக்கு வருது சார். இதையெல்லாம் வந்து இந்த பயனிலை சொல்லாமை தானே காரணம். இந்த பயனிலை சொல்லாமைங்கிறத வந்து நம்ம மக்கள் வந்து பாடம் படித்தவர்கள் எல்லாமே ஒரு பயனற்ற முறையில படித்ததுனால தானே, அவங்களுக்கு அத சொல்லிக் குடுக்காததுனால தானே இந்த நிலை இருக்குது. எங்கேயுமே, எங்க பார்த்தாலும் சரி. காலேஜ்ல போனாலும் சரிதான். மெடிக்கல் காலேஜுக்கு போனாலும் சரிதான். ஆக எங்கனாலும் சரிதான். இந்த பயனிலை சொல்லாமையினால வந்து இந்த கல்வியே வந்து இன்னைக்கு சமீபத்துல அ ஒரு ஒரு பத்திரிக்கையில வந்து ஒரு பெரிய அவங்க வந்து ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த என்ன டியூஷன் சென்டர் மாரி அந்த கலாச்சாரங்கள் வந்து எப்படி மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டுல எழுதியிருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்துகிட்டு யாரும் ஸ்கூல்ல வந்து படிக்கிறதெல்லாம் ஒரு டியூஷன் படிச்சுட்டு தான் வந்து பெரிய பெரிய எக்ஸாமுக்கு போகும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. டியூஷன்ங்கிறது வந்து அது என்ன மொத்தத்துல அறிவு பெருகுவதற்காக டியூஷன் கிடையாது. ஆன்சருக்காக டியூஷன். ஆக இந்த மாதிரி இந்த 3வது அ ரூல் நம்பர் 3 வந்து அத வந்து நீங்க பாரித்துரைக்கும் முறை வந்து வேண்டாம். நீங்க வந்து பெருசா நீங்க வந்து செய்ய வேண்டியதில்ல. ஆனா, நீங்க
அந்த நயமான அந்த உரை வந்து நல்ல ஒரு தீதற்ற அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இது வந்து எந்த தரப்புல எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இதுதான் வந்து முக்கியம். அது திருவள்ளுவர் வந்து இது இந்த இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு தான் சொல்லல. மொத்தத்துல அது ஒரு பொதுவாக எப்படி இருக்கணும், அந்த நயனில சொல்லாமைங்கிறது எப்படி இருக்கணும் சொல்லி. சரி நண்பர்களே, நாம இன்னைக்கு 3 இது பார்த்துருக்கோம். அடுத்தாப்புல பிறகு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.